18/9/1963 விடுதலை ஏட்டுல எனது பிறந்த நாள் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியாக சில செய்திகளை குறிப்பிடுறாரு. அதுல ஒரு செய்தி, நமது சமுதாயத்தின் 4 எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பின் கீழே சொல்றாரு. ஆதலால் நமக்கு இன்று 1 பார்ப்பனர்கள், 2 நம்மில் கீழான மக்கள், 3 முஸ்லிம்கள், 4 கிறிஸ்தவர்கள் ஆக இன்று நமக்கு சமுதாய எதிரிகளாக இந்த 4 கூட்டங்கள் பிராக்கெட்ல குழுக்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம் சமுதாயத்தினுடைய 4 எதிரிகள்னு ஐயா பெரியார் அவர்கள் இந்த விடுதலை ஏட்டுல சொல்றாரு. அதுல நமக்கு கேள்வி என்னன்னா, நமது சமுதாயத்தின் 4 எதிரிகள் வரக்கூடிய இந்த விடயத்துல முதலாவதாக பார்ப்பனர்களை சொல்றாரு. பார்ப்பனர்கள் உண்மையிலேயே ஆதிக்கத்துல இருந்தாங்க, அரசாட்சியுடைய ஆட்சிய அதிகாரத்துல உயர் அதிகாரிகளாக அவங்க இருந்தாங்க. பார்ப்பனர் அல்லாதவர்களை தாழ்த்தப்பட்ட மக்கள்னு கீழே சாதியின் பெயரால பிறப்பின் அடிப்படையில் அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தாங்க. அவர்களை நம் சமுதாயத்தின் எதிரின்னு சொன்னாங்கன்னா அது ஏற்புடையது. ஆனா பார்ப்பனர்களோட சேர்த்து நம்மில் கீழான மக்கள் சொல்றாங்களே, இதுல அந்த நம்மில் அப்படின்ற அந்த நம்மி யாரு? கீழான மக்கள்னா யாரு? உங்களுடைய பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் சாதிய கோட்பாட்டிற்கும் உயர தாழ்விற்கும் கடைசி வரைக்கும் போராடினார். நீங்க வாய்களையே பேசுறீங்களே, இப்ப நம்மில் கீழான மக்கள்னு பெரியார் சொல்றாங்களே, அந்த கீழான மக்கள் யாரு? மூன்றாவதாக இஸ்லாமியர்களை சொல்றாங்களே, இஸ்லாமியர்கள் பெரியாருக்கு எதிராக இந்த நாட்டுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க? அதே மாதிரியான கிறிஸ்தவர்களை 4வது சொல்றாங்களே, கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? எதற்காக பார்ப்பனர்களோடு ஒப்பிட்டு நம் சமுதாயத்தினுடைய 4 எதிரிகள்னு நம்ம கீழான மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஆகியவர்களை பெரியார் இந்த இடத்துல எதிரின்னு கற்பிக்க முற்படுறாரு.